கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட மெக்கானிசம்க்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இத நீட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும்னா எவ்ரி இயர் ஈஸியா 2 to 4 கொஸ்டின் இந்த சாப்டர்ல இருந்து வருது. அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்ல கேட்கறது உண்டு. அது எங்க இருந்து வரும், எப்படி இருந்து வரும், அண்ட் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். So hello champions and my dear parents, this is your Pramila ma'am and let's get right into the video. First of all, chemical kinetics na enna? What do you mean by the term chemical kinetics? நம்ம எல்லாருமே kinetics அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். Kinetics na என்ன? Kinetic, something which is moving. கரெக்டா? ஏதோ ஒரு விஷயம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா அதைத்தான் நம்ம கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னவா இருக்கும்? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னவா இருக்கும்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் வருதோ அந்த சேஞ்சஸ் என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கறத பத்தி சொல்றதாகத்தான் இருக்கும். Let me give you an example. Let's say நம்மள்ட்ட A, B அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு 100 மீட்டர் ரேஸ ஓடுறாங்க. அப்படி ஓடுற டைம் A வந்துட்டு இந்த ரேஸ கிட்டத்தட்ட 8 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்றாரு. B அதே ரேஸ 10 செகண்ட்ல கிராஸ் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஸ்பீடா ஓடுறா, யாரு ஸ்பீடா போறா அப்படிங்கறத நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நமக்கு என்ன தெரியும்? we know speed is equal to distance by time taken. இங்க distance 100 மீட்டர், time taken A க்கு 8, B க்கு 10. சோ அத அப்படியே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ரியாக்ஷன்ல ஆர் இந்த மேரத்தான்ல யார் வந்துட்டு ஸ்பீடா ஓடுறா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரும். கரெக்டா? கரெக்டா? இதே கான்செப்ட இப்ப நம்ம கெமிஸ்ட்ரியில அப்ளை பண்ணி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில you have two reactants A and B. A 8 செகண்ட்ல ப்ராடக்ட் தருது, B 10 செகண்ட்ல ப்ராடக்ட் தருது. அப்போ எப்படி ஒருத்த ஓடும்போ அவனோட ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது, இந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குதுங்கிறத நம்ம ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ், ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, அங்க டிஸ்டன்ஸ் தான் மாறுது, ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இங்க ஏயோட கான்சென்ட்ரேஷன் மாறுது, கான்சென்ட்ரேஷன் மாறுது, அதனால ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். இப்படி ஒரு ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது, வாட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனோட ரேட்டை எந்தெந்த விஷயம்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் அந்த ரேட் பேசிஸ்ல ஒரு ரியாக்ஷனை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த சாப்டர்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் தி பேசிக்ஸ். இப்போ டீடைல்டா கான்செப்ட் குள்ள போலாம். ஓகே, இப்போ கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி டேக்கனா சீரியஸா நீட் ஆஸ்பிரண்டா இருந்தேனா, நீட் வெரியன்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ இப்போ இதுல என்னதான் மேம் படிக்க போறோம், உங்களோட என்சிஆர்டி பேசிஸ்லயும் நீட் சிலபஸ் பேசிஸ்லயும் உங்களுக்கு இதெல்லாம் தான் கண்டென்ட்ஸா கொடுத்துருக்கான். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், factors affecting rate of a reaction. இந்த factors affecting கொஞ்சம் முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. Next, rate law, rate constant, order and molecularity, integrated rate equation for 0 and first order. Second law உங்களுக்கு தேவை இருக்காது. Finally, collision theory, அப்புறம் Arrhenius equation. மேம் இதுல எங்க இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பான்? உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்க போறானா மெயினா இந்த ப்ராப்ளம் ரேட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். பிகாஸ் எக்கச்சக்கமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரேட் லா, ரேட் கான்ஸ்டன்ட், ரேட் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். இல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா
கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா, தென் ப்ராபப்ளி 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான். அது இல்லாம மேம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் வரப்போகுது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் என்டிஏ உங்கள்கிட்ட கேட்கணும்னா, தென் they will go with collision theory. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கணும். எப்பவுமே ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர்ல என்னவெல்லாம் இருக்கு, அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இதுல நீங்க கிளியரா இருக்கணும். மைண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? சூப்பர். இப்போ செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்தையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், which is very 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 important for you, and that is what you write. What you write, you accept, and what you accept, you become. You become or you receive. இது ஒரு உண்மையான விஷயம்டா கண்ணா. ஏன்னா என் லைஃப்ல என்னோட எல்லாருக்குமே தெரியும், என்னோட ட்ரீம் வாஸ் டு பிகம் an ஏர்ஃபோர்ஸ் பைலட். அது நான் செலக்டுமான ஐ வாஸ் ஒன் ஆஃப் த few women to become an ஏர்ஃபோர்ஸ் பைலட், ரைட்? ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டெய்லி என்னோட பேர் எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல பைலட் அப்படின்னு ஒரு நோட்ல எழுதி வைப்பேன். காலையில எந்திரிச்சதும் நான் அதை தான் எழுதுவேன். டெய்லி எந்திரிச்சதும் ஐ வுட் ரைட் பிரமிளா பைலட், பிரமிளா பைலட், பிரமிளா பைலட் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பேன். அண்ட் திஸ் ஆக்சுவலி மேட் மீ ரீச் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இதைத்தான் உங்கள்கிட்டையும் சொல்றேன். இஃப் யூ ரியலி ட்ரீம் டு பிகம் அ டாக்டர், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா அது கூடவே சேர்ந்து நீங்க அத உங்களுக்குள்ளேயே சொல்லணும். எஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா பிரமிளா டாக்டர், பிரமிளா டாக்டர், பிரமிளா எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எங்கேயாச்சும் எழுதி வைக்கணும். நீ அட்லீஸ்ட் டெய்லி எழுத முடியலன்னா கூட உங்க ரூம்ல பெட்ல இருந்து இப்படி படுத்துட்டு இருக்கேன்னா ஆப்போசிட்ல ஒரு வால் இருக்கும்ல, அந்த வால்ல உன் பேரு எம்பிபிஎஸ் நீட் 2026 அப்படின்னு எழுதி வைய. எக்ஸாம்பிள், உங்க பேர் ஹரிணினா ஹரிணி MBBS, டாக்டர் ஹரிணி MBBS, ஆல் இந்தியா ரேங்க் 1. ஒன்னே எழுது, சிரிக்காத, ஒன்னே எழுது. பிகாஸ் if you aim for the stars you will reach the treetop. ஆல் இந்தியா ரேங்க் 1க்கு எய்ம் பண்ணேனா நீ அட்லீஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயாச்சும் ரீச் ஆவ. சரியா? அண்ட் ஃபைனலா நீட் 2026 இத ஃபர்ஸ்ட் யாராச்சும் பண்ணலனா, ஃபர்ஸ்ட் உங்களோட ரூம்ல நீங்க தூங்குறீங்க இல்லையா, இப்ப நான் இப்படி தூங்குறேன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால்ல நான் இதை எழுதி பெருசா ஒரு சாட்ல எழுதி ஒட்டி வைக்கணும். ஸோ இதை பண்ணுங்க. பிகாஸ் வாட் யூ ரைட் யூ அக்செப்ட் அண்ட் வாட் யூ அக்செப்ட் யூ ரிசீவ். உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க எழுதி வச்சிருக்கிற, நீங்க யோசிக்கிற விஷயத்த கொண்டு வந்து தரும். ஸோ ட்ரை திஸ் மை ஐடியா. கண்டிப்பா ஒர்க் ஆகும், கண்டிப்பா ஒர்க் ஆகும். அண்ட் வித் திஸ் we will get into the concept. இப்போ இனிஷியலா உங்க NCERT எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான். இந்த இன்ட்ரோடக்ஷன் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கண்டெக்ஸ்ட்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இப்ப பார்த்தலாம். சரியா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தெர்மோடைனமிக்ஸை பத்தி தான் பேசியிருக்கான் இல்லையா? ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு தெர்மோடைனமிக் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ப்ராடக்டாவோ ப்ராடக்ட் ரியாக்டன்டாவோ மாறுதுன்னா தென் இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா தன்னைத்தானே நடக்கணும்னா கண்டிப்பா டெல்டா ஜி ஷுட் பி லெஸ் தேன் 0. கரெக்டா? அதைத்தானே இங்க கொடுத்துருக்கான். தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா
டெல்டா ஜி ஷுட் பி லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர் பிளாஸ்டர் ஒன் ஷாட்ல நான் தெர்மோடைனமிக்ஸ் தான் கவர் பண்ணுவேன். சரிங்களா? ரைட், ஓகே. இதே கான்செப்டை நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியம்லயும் படிச்சிருப்போம். கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல என்னடா கண்ணா சொல்லியிருக்காங்க? What it is saying chemical equilibrium? We know equilibrium constant K is equal to concentration of product divided by concentration of reactant. And இந்த ஒரு equation நம்மளோட reaction எந்த extent வரைக்கும் நடக்குது அப்படிங்கறத சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா டெல்டா ஜி ஷுட் பி லெஸ் தேன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். அண்ட் இந்த ஈக்குவேஷன் ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட மெயின் கேரக்டருக்குள்ள வரலாம், which is chemical kinetics. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல என்னடா சொல்லியிருக்கான்? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல என்னடா சொல்லியிருக்கான்? தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ரியாக்ஷனோட ஸ்பான்டேனிட்டியை பத்தி பேசுது. ஈக்லிபிரியம் அந்த ரியாக்ஷன் எவ்வளவு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நடக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கறத பத்தி பேசுது. பட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட பத்தி பேசுது. நம்ம கான்செப்சுவலா சொல்லணும்னா ரியாக்ஷனோட ரேட்டை பத்தி பேசுது. ஸோ எஸ், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் நம்மளோட ரியாக்ஷனோட ரேட்டை பத்தி பேசுது. அப்போ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வாட் இஸ் மென்ட் பை ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்னடா கண்ணா அர்த்தம்? ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ரேட் இஸ் ஈக்குவல் டு concentration by time taken அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற டைம்ல எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுது அப்படிங்கிறது தான் ரேட் சொல்லுது. மேம், அப்ப அடுத்ததா நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்ப மேம் கான்சென்ட்ரேஷன் சொன்னோம்னா ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் எடுக்கிறதா ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் எடுக்கிறதா? ஏன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆகுது, which means ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சதா ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆர் ப்ராடக்ட் உருவாகும். கரெக்டா? சோ அதனால நம்ம ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் அப்படிங்கிற ஃபார்முலால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எடுக்கும்போ since the concentration of reactant is reducing நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ போடுவோம். whereas இதுவே ப்ராடக்ட்ட பத்தி பேசுறோம்னா probably ப்ராடக்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிளஸ் concentration of product divided by time taken. இப்படிதான் ரேட்ட based on reactant and based on product நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். and yes, இவங்களோட யூனிட் கால்குலேட் பண்ணுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. ரேட் கான்சென்ட்ரேஷன் எடுத்திருக்கோம், இங்க டினாமினேட்டர்ல டைம் எடுத்திருக்கோம். அப்போ டைம் இன்வர்ஸ் நம்ம கான்சென்ட்ரேஷனை என்ன வேல்யூல நம்ம எடுத்து போண்டாக்கனா we will always take concentration in mole. கரெக்டா? டைம் இன் செகண்ட். இங்க இன்வர்ஸ் வரதுனால இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம கான்சென்ட்ரேஷனை மோல், லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஆர் ஈவன் ஒரு சில இடத்துல மினிட் இன்வர்ஸ்னு கூட போடுவாங்க. திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட் ஹியர். சரியா? பட் யூனிட் மாறும் பேஸ்ட் ஆன் 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் ரெண்டால். ஜஸ்ட் பேசிக்கான யூனிட்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்ன, அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கணும். உங்க புக்ல அதான் கொடுத்திருப்பான். கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்பீட், எவ்வளவு ஸ்பீடா நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம வெரி ஃபாஸ்ட்,
very slow and moderate reaction பிரிப்போம். Always remember precipitation reaction and neutralization reaction. Neutralization என்னடா கண்ணா, உங்களோட ஆசிடும் பேஸும் சேர்ந்து சால்ட்டை தந்துச்சுன்னா அதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ precipitation and neutralization reaction எப்பவுமே வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸா இருக்கும். whereas very slow reactionsல reaction between hydrogen and oxygen at room temperature, அப்புறம் atmospheric H2S basic lead acetate கூட react ஆவறது, then HCl dark conditionsல react ஆவறது. அதாவது இந்த கண்டிஷன்ல ஒரு ரியாக்ஷன் நடக்காது அப்படிங்கிற ஃபேசஸ்ல நம்ம அந்த ரியாக்ஷனை நடத்தணும்னா then they all come in very slow reaction. example HCl உருவாக்கணும்னா ஹைட்ரஜனும் குளோரினும் சன்லைட்ல ஒரு லைட் ஃபேஸ்ல இருக்கணும். கொஞ்சமாச்சும் அவங்க மேல ஹீட் பட்டாதான் HCl டக்குன்னு உருவாகும். பட் இங்க நம்ம டார்க் கண்டிஷன்ல வைக்கிறதுனால ப்ராபப்ளி HCl உருவாக டைம் எடுக்கும். மூணாவதா moderate reaction, hydrolysis reactions and decomposition reactions are all moderate reactions. நான் சொல்ற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸே தேவையில்லை. So please note it down. Precipitation and neutralization are very fast reactions. Hydrolysis and decomposition are moderate reaction. And எந்த ஒரு reaction unfavorable conditionsல நடக்குதோ, example ஹைட்ரஜனும் குளோரினும் லைட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சாதான் HCl டக்குன்னு மாறும். பட் டார்க் கண்டிஷன்ல வச்சு HCl மாத்தணும்னா that is a very slow reaction. புரிஞ்சுச்சுல? எஸ். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் தான் உங்களோட புக்ல கொடுத்துருக்கான். இதைத்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் எங்க மேம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் புக் கட்டிங்ஸை இங்க கொடுத்துருக்கேன். கிளியரா? புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேஷனை பொறுத்தும் டைம் ஃபேக்டரை பொறுத்தும் மாறுபடும். பட் based on what concentration and what time we take, நம்மளோட ரேட்டை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்னு average rate of a reaction, இன்னொன்னு instantaneous rate of a reaction. ஒன்னொன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம average rate of a reaction பத்தி பார்ப்போம். average மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? இந்த ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் நீங்க 10th 9th ஏன் 11th கூட படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் கூடவே நீங்க ஆவரேஜை படிச்சிருப்பீங்க. லெட்ஸ் சே உங்கள்கிட்ட ஒரு 5 சாக்லேட் இருக்கு, சரியா? அந்த 5 சாக்லேட்ல ஒருத்தன் 5 ரூபாய், இன்னொருத்தன் 10 ரூபாய், இன்னொருத்தன் 15 ரூபாய், இன்னொருத்தன் 20 ரூபாய், அண்ட் ஃபைனல் சாக்லேட் 25 ரூபாய். இப்போ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சாக்லேட்டுக்கு எவ்வளவு காசாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணி 5 சாக்லேட்டோட பிரைஸையும் ஆட் பண்ணிட்டு கவுண்ட் 1 2 3 4 5 5 அதனால டோட்டல் நம்பரால டிவைட் பண்ணுவோம். So whenever we have to find average, நம்ம என்ன பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை மொத்தமா ஆட் பண்ணி அத டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வச்சு டிவைட் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். கரெக்டா? இப்போ இதே கான்செப்ட நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வரலாமா? So what do you mean by average rate of a reaction? If in case நம்ம எடுத்துக்கக்கூடிய rate of a reaction ஒரு given interval of time base பண்ணி இருந்துச்சுன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அதுல ஒரு 3rd மினிட்ல இருந்து 10th மினிட்குள்ள எப்படி ரேட் இருக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்குள்ள நம்ம ரேட்டை கால்குலேட் பண்ணோம்னா அதைத்தான் நம்ம ஆவரேஜ் ரேட் அப்படின்னு சொல்றோம். சரியா?
இந்த ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன், கான்சென்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டேக்கன் இங்க எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும், இந்த ரியாக்ஷன் இங்க இருந்து இங்க வரைக்கும் நடக்குது. கரெக்டா? as time goes concentration of the reaction குறைஞ்சு 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 இந்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. பட் இங்க நான் என்ன பண்றேன், average rate from this point to this point கண்டுபிடிக்கிறேன். average rate from this point to this point கண்டுபிடிக்கிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த ரெண்டு பாயிண்ட் ஓட டிஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த ரெண்டு பாயிண்ட்கான டைமோட டிஃபரன்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? அதனாலதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு நம்ம டெல்டா அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் மைனஸ் டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டி. கிளியரா? இதே நீங்க ப்ராடக்ட் வச்சு பண்ணணும்னாலும் சேம் கான்செப்ட். எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையே நீங்க ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் எடுத்திருக்கீங்களோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் டிவைடட் பை அந்த ரெண்டு பாயிண்ட் வர டைமுக்கான டிஃபரன்ஸ். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா நம்ம என்ன இன்டர்வல் எடுத்திருக்கோமோ தட் interval's concentration divided by that interval's time taken. இதுவே நான் ப்ராடக்ட் வச்சு சொல்லணும்னா it is delta concentration P divided by delta T இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். டே கண்ணா, எப்ப டவுட் வந்தாலும் you are always free to put it in the comment section. தயவு செஞ்சு கமெண்ட்ல உங்க டவுட்டை சொல்லுங்க. Alright? Yes. ஓகே, ரைட். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம். டே கண்ணா, இன்ஸ்டன்டேனியஸ் எங்கேயாச்சு இந்த வார்த்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், இன்ஸ்டன்டேனியஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு மேகி பிடிக்கும்? எத்தனை பேருக்கு இந்த மேகி, பாஸ்தா, ரேமன் அதெல்லாம் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குங்கிறத சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு என்ன இன்ஸ்டன்ட் ஃபுட்டு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஃபைன். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா பேர்லயே அர்த்தம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஆர் டைம்ல நமக்கான ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு நான் கிராஃப் காமிக்கிறேனே. லெட் அஸ் கன்சிடர் திஸ் கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல நான் என்ன பண்றேன், எனக்கு ஒரு பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கிராஃப் கொஞ்சம் குழப்பலா இருக்கிறதுனால நானே ஒரு கிராஃப் போடுறேன். பாருங்க, இங்க கான்சென்ட்ரேஷன், இங்க டைம் டேக்கன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இப்படி ஒரு கிராஃப போட்டிருக்கேன். என் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, ரியாக்ஷன் நடக்க நடக்க குறைஞ்சுக்கிட்டே வருது. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரியாக்ஷன்ல அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த ஒரு பாயிண்ட்ல ரேட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அப்படி at that point of time ரேட் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணேன்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் a reaction. இதற்கான ஃபார்முலா ரேட் இஸ் ஈக்குவல் டு dr divided by dt. ஏன் நான் discrete function d எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த பாயிண்ட மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப at that point the value is discrete, very small. discreteனா ரொம்ப குட்டின்னு அர்த்தம். சரியா? அதனால தான் dr by dt ன்னு எடுத்திருக்கேன். and since it is reactant, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ போட்டுறோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? இதுல எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஆல் ரைட். இது இல்லாம we have rate of a reaction in terms of
இது புக்ல இருக்காது, பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீட் அண்ட் ஜேக்கு முக்கியம். ரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸ்பிளனேஷன் புக்ல இருக்காது, பிளெயினா அவனுங்க அப்படியே கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் அது வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இது ரொம்ப முக்கியம். இது தெரியாம தான் இவ்வளோ ஈஸியான ஒரு ரேட் கான்செப்ட் அண்ட் ஈக்குவேஷன்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படி என்ன மேம் சொல்ல வரீங்க? என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்குப்பா, MA பிளஸ் M1A plus M2B gives N1C plus N2D. சரியா? ஆக்சுவலா இங்க M1, M2, N1, N2ங்கிறதுலாம் ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூஸ். ஸோ இது நம்மளோட ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆர் பேலன்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ரியாக்ஷனோட ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட், ரியாக்டன்ட் குறைஞ்சிட்டே வருமா? கரெக்டா? அதனால நான் அதோட ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐயோ, டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ்னு சொன்னதும் ரியாக்டன்ட் தான் எடுக்க போறோம், அதனால ரியாக்டன்ட் வேல்யூ குறையிறதுனால ஒரு மைனஸ். நெக்ஸ்ட் ஏவோட ரேட்டை கன்சிடர் பண்ணணும்னா இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏவோட ரேட்டை கன்சிடர் பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் DA by DT, மைனஸ் DA by DT. B ஓட ரேட்டை கன்சிடர் பண்ணணும்னா மைனஸ் DB by DT. கரெக்டா? கரெக்டா? சிமிலர்லி ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் C and D கண்டுபிடிக்கணும்னா, ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் C and D கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் கோயிங் டு பி, ஒரு நிமிஷம்டா, Cக்கு இட் இஸ் கோயிங் டு பி பிளஸ் D கான்சென்ட்ரேஷன் ஆஃப் C by DT, Dக்கு பிளஸ் D concentration of D by DT. இதுதான் ஃபார்முலா. இது நமக்கு கம்ப்ளீட்டா தெரியும். கரெக்டா? கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண போறேன். எப்படி கன்சிடர் பண்ணலாம்? டேக்கண்ணா எப்படா கன்சிடர் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. ஓவராலா இந்த ரியாக்ஷனோட ரேட்டை நம்ம A வச்சும் சொல்லலாம், B வச்சும் சொல்லலாம், D வச்சும் சொல்லலாம், C வச்சும் சொல்லலாம். கரெக்டா? அதனால நான் இந்த 4 ஈக்குவேஷனையும் எழுதுறேன், which is concentration of DA by DT is equal to minus concentration of DB by DT is equal to plus concentration of DC by DT and plus concentration of DD by DT. இப்போ அங்க ஈக்குவேஷன் பேலன்ஸ்டுன்னு சொன்னோம், இங்க இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டுன்னு சொன்னோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் மோல்ஸையும் நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதை எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூவை இப்படி இப்படி டினாமினேட்டர்ல நம்ம எழுதணும். எழுதினா தான் நமக்கு கரெக்டான ரேட் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். நான் முன்னாடி வயலட்ல மட்டும் எழுதியிருந்தேன் பாத்தீங்களா, தட் இஸ் ராங். பட் இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ போட்டதுனால திஸ் இஸ் an actual right equation and இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ரேட் with respect to stoichiometric value ன்னு சொல்றோம். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இதுல எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேக்கண்ணா இந்த ஒரு கான்செப்ட்ல நீ கிளியரா இருந்தேன்னா ரேட் எக்ஸ்பிரஷனை வச்சு வரக்கூடிய எல்லா கொஸ்டினையும் அடிச்சு நவுத்தரலாம். சரியா? சரியா? உன்கிட்ட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. இல்ல கொஸ்டின்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் D மட்டும் தான் யூஸ் கொடுத்துருக்காங்களா, இதை யூஸ் பண்ணு. எப்படி பார்த்தாலும் these are all equal to the rate of a reaction.
இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ரெண்டு விதமான கொஸ்டின் தான் கேட்பான். சரியா? ரெண்டு விதமான கொஸ்டின் தான் கேட்பான். எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். ஒரு ரியாக்ஷன் தந்துட்டு, சரியா, ஒரு ரியாக்ஷன் தந்துட்டு அதுல ரேட் ஆஃப் ரியாக்டன்ட் எவ்வளோ, ரேட் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ, ஆர் ரியாக்டன்ட்டுக்கு பதிலா ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் எவ்வளோ, ப்ராடக்ட்டுக்கு பதிலா ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் எவ்வளோ அப்படின்லாம் கேட்பான். அது ஒரு விதமான கொஸ்டின். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன், லெட்ஸ் சே N2 plus H2 gives NH3. அப்ப இங்க ஒரு 3 வரணும், இங்க ஒரு 2 வரணும். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷனுக்கான கரெக்ட் ரேட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு 4 ஈக்குவேஷன் தந்திருப்பான். சரியா? அந்த ஈக்குவேஷன்ல லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்காக dN2 concentration of N2 by dt is equal to 2 dNH3 divided by dt. இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டான ரேட் எக்ஸ்பிரஷன், ஐ மீன் ரேட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பா. அப்படி கேட்டான்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கான ரெஸ்பெக்டிவ் ரேட் எக்ஸ்பிரஷனை எழுதி வச்சுட்டு தென் இதுல எதுப்பா கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ். பட் இந்த கொஸ்டின்ஸ்ல நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்க தெரியுமா? ரியாக்டன்ட்க்கு மைனஸ் போடுறது, ப்ராடக்ட்க்கு பிளஸ் போடுறது, அண்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூவை இந்த 3 வந்துட்டு 1/3 எழுதுறது, 2 வந்துட்டு 1/2 எழுதுறது, இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கன்வர்ஷன்ல நீங்க தப்பு பண்ணுவீங்க. சரியா? சோ அதனால இந்த மாதிரி இந்த பேசிஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த என்டையர் சாப்டரை பிராக்டிஸ் பண்றதுக்காகவே ஒரு சில கொஸ்டின்ஸ் தரேன், ஷார்ட் நோட்ஸ் தரேன். அதையெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரியா? ஓகே, எஸ். இப்போ அடுத்ததா we are going to talk about rate of gaseous equations. ஒரு gaseous equationக்கு எப்படி ரேட்டை எழுதுறது? First of all நமக்கு என்ன தெரியும்? We know PV is equal to nRT. கரெக்டா? கரெக்டா? அப்போ P is equal to இந்த வால்யூமை இப்படிக்கா கொண்டு வந்தீங்கன்னா N by V RT ஆயிருமா? கரெக்டா? கரெக்டா? நமக்கு என்ன தெரியும்? N by V number of moles divided by volume is equal to concentration அப்படின்னு தெரியும். அப்போ N by V க்கு பதிலா நம்ம C சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? கான்சென்ட்ரேஷன் C சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? கரெக்டா? அப்போ நம்மளோட ஈக்குவேஷன்ல ரேட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன் வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ல கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா நம்ம எதை ஈக்குவேட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா we know P is equal to CRT. அப்போ C is equal to P divided by RT. அப்போ இது அப்படியே ரேட் ஈக்குவேஷன்ல போடலாமா? ரேட் ஈக்குவேஷன்ல போடலாமா? போட்டா நமக்கு என்ன வரும்? If we are following this, inculcating concentration as P by RT, then நம்மளோட ஈக்குவேஷன் எப்படிடா வரும்? then நம்மளோட ஈக்குவேஷன் 1 divided by இந்த RT இப்படி போட்டுரும், 1 divided by R3 கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா pressure divided by dt time taken. so இப்படித்தான் உங்களோட gaseous equationக்கு நீங்க ரேட்டை கண்டுபிடிப்பீங்க. நான் இப்ப சொன்ன இந்த கன்வர்ஷன் எதுவுமே உனக்கு தேவையில்லடா கண்ணா. சரியா? நான் நீ தெரிஞ்சுக்கணும், எல்லா கான்செப்டையும் புரிஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக தான் இதை காமிச்சேன். ஃபைனலா we have to write rate is equal to 1 by RT dP by dt. இதுதான் நம்மளோட gaseous equationக்கான ரேட். புரிஞ்சுச்சுங்களா? டவுட் இருக்கா இதுல? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி கோட் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிடேஷன். இதை நீ லைஃப்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம்டா கண்ணா.
சரியா? ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைச்சேனா எழுதி பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த எழுதி பார்த்தேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் ஆஃப் ரீடிங் தட். இல்ல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, உனக்கு ஐயோ வீட்டில் இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை கிளாஸ்ல இப்படி சொல்லிட்டாங்களே, ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானே, அப்படி ஏதாவது மைண்ட்ல ஓடிட்டே இருக்குன்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுல உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது அப்படியே எழுது. உனக்கு அந்த ஃப்ரெண்டை திட்டணும்னு தோணுதா, திட்டுறத கூட எழுதிடு. so that உன் பிரெயின்ல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பாரம் அப்படியே குறைஞ்சிரும். trust me, this is something which I do. சரியா? என்கிட்ட ஈவன் மதன் சார், சுபாஷ் சார்லாம் கேட்பாங்க, மேம் இவ்வளோ பிரச்சனை வருது இருந்தாலும் நீங்க எப்படி மேம் காமா இருக்கீங்க, எப்படி மேம் எல்லாரையும் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ற டெக்னிக் இதுதான் கண்ணா. திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்க, ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது அப்படியே எழுதுறீங்க. எழுத எழுத your stress will went out and you will feel a lot more relaxed. சரியா? புரிஞ்சுச்சிங்களா? so writing is the best meditation. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா நம்மளோட புக்ல ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லிட்டு இந்த 4 கான்செப்ட்ஸையும் கொடுத்துருப்பான். பட் ஆக்சுவலா இதை பேஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆமா, பட் இதையும் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ஸை முடிச்சுட்டு தென் ரேட் லானா என்ன, அதோட ஒரு சில டெரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு ஃபைனலா தான் இந்த 4 கான்செப்ட்க்கு நம்ம போற மாதிரி இருக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு வே ஆஃப் ஃப்ளோ இருந்துச்சுன்னா தான் உங்களால கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கான்செப்டை புரிஞ்சு படிக்க முடியும். சரிங்களா? என்சிஆர்டியில எப்பவுமே நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட சொல்ற விஷயம், மேம் எங்களுக்கு கான்செப்டே புரிய மாட்டேங்குது மேம், அவன் என்ன எழுதியிருக்கானே புரிய மாட்டேங்குது மேம்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி பிசிக்ஸ்ல இதை நிறைய பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம கிளாஸஸ்ல கோர்வையா இதுக்கப்புறம் இதை படிச்சா அடுத்த கான்செப்ட் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல சொல்லித்தரோம். தயவு செஞ்சு அந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ now if we talk about the rate or factors influencing rate, மெயினா நமக்கு 5 கான்செப்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இதை தாண்டி தான் அதுக்கு போகணும். இதெல்லாம் பேசிக்ஸ், இதை தாண்டி தான் அதுக்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், டெம்பரேச்சரை பத்தி பேசும்போ ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா, அதாவது ரியாக்டன்ட் ஹீட் அப்சார்ப் பண்ணி ப்ராடக்டா மாறுதா, இல்ல எக்ஸோதெர்மிக்கா ரியாக்டன்ட் ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறுதா, ஆர் இது ஒரு gaseous reaction அப்படின்னு நம்ம பார்க்கணும். We always have to see whether it is endo or exo or gaseous reactions. இப்போ first அந்த ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஹீட் ஆர் ஏதாவது ஒரு எனர்ஜி அப்சார்ப் பண்ணி தான் ப்ராடக்டா மாறுது. ஸோ அந்த கேஸ்ல அவனுக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவனுக்கு தேவையான ஹீட் கிடைச்சிடும் அண்ட் ரியாக்ஷன் டக்குன்னு நடந்துடும். ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இதுவே எக்ஸோதெர்மிக்னா அவன் இருக்கிற எனர்ஜியும் ரிலீஸ் பண்றான், வெளியே விடுறான். அப்போ இருக்கிற எனர்ஜியும் வெளியே விடும்போ நம்ம அவன்கிட்ட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இவனுக்கு ஆல்ரெடி அவன்கிட்ட இருக்கிற எனர்ஜியை ரிலீஸ் பண்றான், எக்ஸ்ட்ராவா நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், இப்போ அதையும் அவன் ரிலீஸ் பண்ணும். அதனாலேயே அந்த ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் குறைஞ்சிடும். அண்ட் ஃபைனலா with respect to gaseous reactions, நம்ம எல்லாருக்கும் தெரியும் gaseous molecules ரொம்ப ஃப்ரீயா காத்தோட்டமா ஃப்ரீயா ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா? அப்ப அவங்களுக்கு நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிரும், இன்னும் ஃப்ரீயா சுத்துவாங்க. இன்னும் ஃப்ரீயா சுத்துனாங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது, அதனால ரேட் டிக்ரீசஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் டெம்பரேச்சர் பேசிஸ்ல நீங்க படிச்சா போதும். திஸ் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்டர் டிட்டர்மைனிங் கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். புரிஞ்சுச்சா? எண்டோதெர்மிக்ல ஹீட் அப்சார்ப் ஆகி தான் ப்ராடக்ட் உருவாகும். So temperature increase, rate increase. Exothermicல temperature increase, rate decrease. Gaseousல temperature increase, rate decrease. புரிஞ்சுச்சிங்களா? கிளியரா? ரைட். அடுத்ததா நம்ம பிரஷரை பத்தி பேச போறோம். இவனை பத்தி சொல்லணும்னா
pressure has, ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், pressure has no effect on solids and liquids. Solid and liquidல pressureக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல. pressure increase பண்ணாலும் decrease பண்ணாலும் rate of a reaction மாறாது. This is very very important point. ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நீட்ல வந்திருக்கு. ரெண்டாவது, in gaseous reaction, ஒரு gaseous reactionல rate of a reaction is directly proportional to pressure. அப்போ ஒரு ரியாக்ஷன்ல pressure increase பண்ணீங்கன்னா reaction டக்குன்னு நடக்கும், rate of a reaction increases. ஓகேவா? நீங்க pressure என்ன பண்றீங்க, increase பண்றீங்க, increase பண்ணதும் reactantலாம் பக்கம் வருது, so rate of a reaction increases. புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். மூணாவதா நம்ம கான்சென்ட்ரேஷனை பத்தி பேச போறோம். கான்சென்ட்ரேஷன் சொன்னதும் ஸ்பெசிபிக்கா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பத்தி பேச போறோம். சோ ஒரு ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து ரியாக்ஷன் எப்படி நடக்கும் எப்பவுமே நமக்கு தெரியும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அதிகமா இருந்தாதான். ஓகே, சோ இந்த கிராஃப்லயே பாருங்களேன், நான் இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தந்திருக்கேன். அப்போ கான்சென்ட்ரேஷன் மேக்சிமமா இருக்கிறச்சே ரியாக்ஷன் டக்குன்னு நடக்குதா, அந்த ஸ்லோப் அப்படியே சொர்ன்னு கீழே இறங்குதா. பட் இந்த பாயிண்ட்ல ரியாக்டன்ட் மினிமலா இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. மேக்சிமமா இருக்கும்போது ரியாக்ஷன் டக்குன்னு நடந்துருச்சு, மினிமம் ஆனதும் ரியாக்ஷன் நடக்கவே மாட்டேங்குது, ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ரியாக்டன்ட் ஓட கான்சென்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு rate of a reaction. Concentration of reactant increase ஆச்சுனா ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். Concentration of reactant குறைஞ்சிச்சுனா ரேட்டும் குறையும். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சுச்சுங்களா? இல்ல மேம் நான் ப்ராடக்ட்டை வச்சுதான் படிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு அப்படியே உல்டா தான் நம்மளோட ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷன். ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட். ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுனா ரியாக்டன்ட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அப்போ ரேட்டு குறையும். ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்குன்னா ரேட்டு அதிகம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா யூ ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ டு கமெண்ட் இட் டவுன். ஓகேவா? அடுத்ததா நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை பத்தி பேச போறோம். ரிமெம்பர் திஸ், சர்ஃபேஸ் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சர்ஃபேஸ் ஏரியா கூடுச்சுன்னா ரேட்டு கூடும். இது பேஸ் பண்ணி எப்பவுமே நீட் அண்ட் ஜேஇல ஒரு கொஸ்டின் வரும் which is based on sugar or powdered reactant. சரியா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாலிகுலர் பவுடர் பண்ணி ஏத்தி ஒரு சர்ஃபேஸ்ல பரப்பி விட்டீங்கன்னா ப்ராபப்ளி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும். சரிங்களா? அதனால கியூப் சுகரை விட பவுடர்ட் சுகர் இஸ் வெரி மச் மிக்சிங் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட், ஃபைனலா நம்ம கேட்டலிஸ்ட்க்கு வந்துட்டோம்ப்பா. கேட்டலிஸ்ட்னா என்னடா கண்ணா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை த டர்ம் கேட்டலிஸ்ட்? கேட்டலிஸ்ட்னா என்ன அர்த்தம்? லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு, ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆக்சுவலா இட் வில் டேக் 1 hour ஆஃப் டைம். பட் இந்த 1 hour ஆஃப் டைம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், நான் இங்க நம்மளோட சூப்பர் ஹீரோவான கேட்டலிஸ்ட உள்ள இறக்குறேன். ஓகேவா? ஒண்ணும் இல்ல, அந்த ரியாக்ஷன் நடக்கும்ல அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கேட்டலிஸ்ட போட்டுறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணிடுவான், 1 hour நடக்க வேண்டிய ரியாக்ஷனை அடிச்சு முடிச்சு டம்ஸ் பண்ணி வெறும் 10 minutesலயே ரியாக்ஷனை முடிச்சு தந்துருவான். சோ ஒரு ரியாக்ஷன் 1 hour நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்காக, ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்றதுக்காக நம்ம கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட் ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆக மாட்டான், ப்ராடக்ட் கூட ரியாக்ட் ஆக மாட்டான். பட்
அந்த ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணி தருவான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்டலிஸ்ட் என்னென்ன வேல்யூ ஆல்டர் பண்ணும் அண்ட் என்னென்ன வேல்யூ ஆல்டர் பண்ணாது, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஆல்வேஸ் நோட் இட் டவுன். கேட்டலிஸ்ட் டப்பரை TAPRR டப்பரை ஆல்டர் பண்ணும். அண்ட் எதை ஆல்டர் பண்ணாது? நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல பார்க்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் டெல்டா ஜி, டெல்டா ஹெச், டெல்டா எஸ், எனர்ஜி ஆஃப் ரியாக்டின் ப்ராடக்ட், இதையெல்லாம் ஆல்டர் பண்ணாது. ஸோ டப்பருக்கான மீனிங் என்ன மேம்? டப்பர்ல T stands for threshold energy, A stands for activation energy, P stands for path of a reaction, R stands for rate and R stands for rate constant. So டப்பர் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கேட்டலிஸ்ட் எதெல்லாம் ஆல்டர் பண்ணுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். This is also important for you. இதுவுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இப்போ அதை தாண்டி இந்த கிராஃப்ல அண்ட் இங்க எல்லாம் ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷோல்ட் எனர்ஜி எல்லாம் கொடுத்துருக்கான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கொலிஷன் தியரி சொல்லி சொல்லித்தரேன். என்ன மேம் என்னென்னமோ சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்க வேணாம். ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிக்கலாம். சரியா? கிளியரா? ஓகே. சோ அடுத்ததா நம்ம ரேட் லாவை பத்தி தான் பார்க்க போறோம். ரேட் லா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட். சோ இத ஃபர்ஸ்ட் நான் கான்செப்சுவலா உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டீடைலா உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரேட் லானா என்ன? வாட் டு யூ மீன் பை தட் டேர்ம்? தெரியுதா? இல்லைங்க, பிரைட்டான கலர்ல எழுதிடுவோம். வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ரேட் லா? ரேட் லா என்றால் என்ன? டெக்கனா rate law is the representation of rate of a reaction and அதை எப்படி represent பண்ணுவீங்க? with means of or with respect to concentration of reactant. அதாவது ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா தென் அதைத்தான் ரேட் லா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எப்படி மேம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ரேட் லா அப்படிங்கிறது இட் இஸ் an experimental கான்செப்ட். இது ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்களா, ப்ராக்டிக்கலா டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு experimental concept. அதாவது if in case if you have a reaction like Ma plus Nb gives product, இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னா then அந்த ரியாக்ஷன்ல as per the law of mass action or rate law, mass action நாலும் rate law நாலும் ஒண்ணுதான், they say that rate of a reaction is directly proportional to concentration of A power m and concentration of B power n. ஓகேவா? இங்க A B இல்லைன்னா கூட இங்க mn வரும். ஏன்னா பவர்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் நம்ம ஆர்டர் ஆஃப் a reaction அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாத்தணும்ல. ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ள கொண்டு வரோம், which is rate is equal to K concentration of A power n and concentration of B power n. இதுதான் நம்மளோட ரேட் லாக்கான எக்ஸ்பிரஷன், ரேட் லாக்கான ஃபார்முலா. புரிஞ்சுச்சுங்களா? இங்க இந்த mn அப்படிங்கிறது m and n அப்படிங்கிறது நம்மளோட ரியாக்ஷனோட ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆர்டர் ஆஃப் A கேட்டா m ன்னு சொல்லுவோம், B கேட்டா n ன்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் கேட்டாங்கன்னா இந்த m and n நம்ம வந்துட்டு ஆட் பண்ணா போதும், you get the overall order. புரிஞ்சுச்சுங்களா மேம்? இங்க m-உம் n-உம் சேமா இருக்குமா? m equal to n? No, probably not. அது ஈக்குவலா கூட இருக்கலாம், ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? கிளியரா? ஓகே. இப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை பத்தி பேசுவோமே. ரேட் கான்ஸ்டன்ட்
K பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இவனோட யூனிட் என்னன்னு பார்த்தலாம். ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் ஜெனரலா நம்ம மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 minus n செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இது வந்துச்சு டேக்கனா யோசிச்சு பாரு. we know rate is equal to K concentration of reactant power n. கரெக்டா ரேட்டோட யூனிட் என்ன? ரேட்டோட யூனிட் is none other than கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், it is mole liter inverse second inverse. Similarly concentration கான யூனிட் என்ன? it is mole liter inverse. இங்க பவர் n வந்திருக்கிறதுனால இங்கேயும் பவர் n. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப நமக்கு ஈக்குவேஷனா எழுதணும்னா this is equal to K mole liter inverse பவர் n அப்படின்னு வரும். இப்போ இத நான் இந்த சைடு கொண்டு போறேன். அப்போ பவர் n என்ன ஆகும்? டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா மைனஸ் பவர் n ஆ மாறும். I'll show it to you detailedly. ஓகேவா? இப்போ நான் K கண்டுபிடிக்கணும். சோ K மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு, ஓகே, K மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனையும் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா எனக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் divided by mole liter inverse power n is equal to K னு கிடைக்குமா? கரெக்டா இந்த denominator numerator க்கு வந்துச்சுனா என்ன ஆகும்? it is mole liter inverse. already இதுக்கு power 1 இருக்கு. இந்த denominatorல இருக்கிற n numerator க்கு வந்தா minus n ஆகும். அப்போ mole liter inverse 1 minus n. இந்த 1 கீழ இருக்கிற n மேல போச்சுனா minus n, 1 minus n second inverse. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சோம். ஐ மீன் யூனிட்கான ஃபார்மேஷனை கண்டுபிடிச்சோம். இப்போ ஆர்டர் 0th ஆர்டரா இருந்துச்சுன்னா n-க்கு பதிலா 0 போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்துச்சுன்னா n-க்கு பதிலா 1 போடுங்க. செகண்ட் ஆர்டரா இருந்துச்சுன்னா n-க்கு பதிலா 2 போடுங்க. ஆர்டரை வச்சு ரேட்டுக்கான யூனிட்டை கண்டுபிடிக்கலாம். இத நிறைய क्वेश्चंसல நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நிறைய क्वेश्चंसல நீங்க ஃபார்முலாஸ்ல நீங்க இத யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இந்த ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஜெனரலா நமக்கு என்ன தெரியும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 minus n செகண்ட் இன்வர்ஸ் தான் நம்ம ஃபார்முலா அப்படின்னு தெரியும். இதுல n-க்கு பதிலா ஃபார் 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் அண்ட் தேர்ட் ஆர்டர் n-க்கு பதிலா நான் வந்துட்டு 0 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபார் 0th ஆர்டர் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் வருமா? எஸ். n 0 ஆயிடுச்சுனா அது அப்படியே வந்துருமா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு n-க்கு பதிலா 1 போட்டோம்னா 1 minus 1 0. அப்போ anything power 0 is 1. mole liter inverse 0 I mean 1 ஆயிரும். so ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு rate constant unit second inverse. similarly second ஆர்டருக்கு என்னடா கண்ணா வரும்? for second order 1 minus 2. 1 minus 2 is minus 1. minus 1 வந்துச்சுனா it will be mole inverse liter inverse க்கு minus 1 அப்போ liter second inverse. ஃபைனலா third order பாத்தீங்கன்னா it is mole inverse liter square second power minus 1. புரிஞ்சுச்சுங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு क्वेश्चनல டைரக்ட்டா rate constant is இவ்வளோ, let's say rate constant இவ்வளோ, initial final concentrationலாம் இவ்வளோ, இதோட ரேட்டை கண்டுபிடிங்க ஆர் டைம் பீரியடை கண்டுபிடிங்க அப்படின்லாம் கேட்டானா இந்த யூனிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்டை வச்சு ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ஆர்டரை வச்சு அதுக்கு தகுந்த ஈக்குவேஷனை போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரியலனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? கிளியரா? எஸ்.
இப்போ இது இல்லாம ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம எதர் ரேட் கான்ஸ்டன்ட்னும் சொல்லுவோம் ஆர் ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் கான்ஸ்டன்ட்னும் சொல்லுவோம், ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், இந்த ஸ்பெசிபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. அப்ப மேம் அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? K depends on 3 factors. புக்ல 2 தான் கொடுத்திருப்பான், பட் ஆக்சுவலா 3 இருக்கு. ஒன்னு டெம்பரேச்சர், ரெண்டாவது நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட், அண்ட் மூணாவது இதுதான் புக்ல கொடுத்திருக்க மாட்டான், நோட் பண்ணிக்கோங்க, கேட்டலிஸ்ட். ஓகேவா? So K depends on temperature, nature of a reactant and catalyst. Clear? புரிஞ்சுச்சா? டவுட் இருந்தா கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்போ இது பேஸ் பண்ணி உங்களோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் சாப்டர்ல NCERTல எக்ஸாம்பிள் நம்பர் 4.10, 4.11, 4.12 இந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. இந்த கான்செப்ட் பார்த்ததும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா புரியும். இதை எப்படி அதுல அப்ளை பண்ணுங்கிற ஐடியா புரியும். சரிங்களா? ஓகேவா? அடுத்ததான் நம்ம ஆர்டர் ஆஃப் a ரியாக்ஷனை பத்தி தான் பேச போறோம். ஆர்டர்னா என்ன? இட் இஸ் none other than it is the sum of இப்படி போட்டுக்கலாமா? it is the sum of power of reactants concentration. It is the sum of power of reactants concentration. ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ நம்மள்ட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்குப்பா, சரியா? நம்மள்ட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அங்க ஏவும் பியும் சேர்ந்து ப்ராடக்ட்டை தருது, சரியா? இப்போ ரேட்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரேட் இஸ் ஈக்குவல் டு K கான்சென்ட்ரேஷன் பவர் X, B கான்சென்ட்ரேஷன் பவர் Y னு கொடுத்திருக்கான். அப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் A, X பவர்ல X இருக்கா, அப்போ X. ஆர்டர் ஆஃப் B என்னவா இருக்கும்? பவர்ல Y இருக்கு, அப்போ Y. அப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் என்டையர் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா it is none other than X plus Y. புரிஞ்சுச்சுங்களா? X plus Y. ஓகே. இப்போ நம்ம எல்லாருக்கும் ரியாக்ஷன் பொதுவா 2 வகைப்படும்னு தெரியும். ஒன்னு elementary reaction and இன்னொன்னு complex reaction. ஒன்னு elementary reaction, இன்னொன்னு complex reaction. elementary reactionsக்கான first definition என்னன்னு பார்த்தலாம். ஒரு reactant டைரக்டா ப்ராடக்ட்டா மாறுச்சுனா அது elementary reaction. பட் இதுவே complex reactionல reactant இந்த மாதிரி multiple intermediates ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ elementary reactionsக்கான எக்ஸாம்பிள் என்ன மேம்? தேக்கண்ணா elementary reactionக்கான எக்ஸாம்பிள் let's say 2NO plus O2 gives 2NO2. ஓகேவா? இதுவே complex reactionsக்கான எக்ஸாம்பிள் N2O5 gives N2O5 gives 4NO2 plus O2. ஆக்சுவலா இங்க எப்படி இந்த N2O5 ரியாக்ஷன் நடக்கும்னா, சரியா? இந்த காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சுவலா எப்படி நடக்கும்னா, உங்களோட N2O5 இருக்குல்ல, N2O5 இனிஷியலா டைரக்டா அப்படியே ப்ராடக்ட்டை தராது.
it will disintegrate. First stepல அது என்ன பண்ணும், ஒரு NO2 ஆகவும் ஒரு NO3 ஆகவும் மாறும். சரியா சரியா, இதுல NO3 தான் நம்மளோட இன்டர்மீடியட். ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி இது டிஸ்இன்டகிரேட் ஆகி நமக்கு என்னத்தை தரும், ஆல்ரெடி இங்க ஒரு NO2 இருக்கு. சோ பேலன்ஸ். இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணலாம். இங்க 2 N2O5 இருக்கா, ரைட்? 2 N2O5ல ஒரு N2O5 என்ன பண்ணும், NO2 ஆகவும் NO3 ஆகவும் மாறும். NO2 ஆகவும் NO3 ஆகவும் மாறும். இப்போ இதுல NO3 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட இன்டர்மீடியட். இந்த NO3 என்ன பண்ணும், நம்மளோட இன்னொரு N2O5 இருந்துச்சுல, இந்த ரியாக்டன்ட்ல 2 N2O5 இருக்கு, அதுல ஒண்ணு தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு N2O5 இருக்கும்ல, அந்த இன்னொரு N2O5 கூட சேர்ந்து NO3 சேர்ந்து நமக்கு 3 NO2வையும் ஒரு O2வையும் கொடுக்கும். சோ ஓவராலா இந்த ரியாக்ஷனுக்கான ப்ராடக்ட் என்னக்கனா, இங்க ஒரு NO2, இங்க 3 NO2, 4 NO2 பிளஸ் இங்க ஒரு ஆக்சிஜன். இங்க NO3 எங்க போச்சுன்னு கேட்காத, அது இங்க யூஸ் பண்ணிட்டோம். புரிஞ்சுச்சுங்களா? சோ இப்படி மல்டிபிள் ஸ்டெப்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனை தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட் முக்கியம். இது கூடவே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு ஆர்டர் 0 1 2 இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸா இருக்கும். மோஸ்ட்லி 0 1 2 தான் இருக்கும். பட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஆர்டர் வந்துட்டு ஃபிராக்ஷனா கூட இருக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டிக்கான டிஃபரன்ஸை பார்க்க போறோம். புக்ல மாலிகுலாரிட்டி டெஃபினிஷன் தான் கொடுத்திருப்பான். பட் நீங்க ஆர்டர் மாலிகுலாரிட்டி டிஃபரன்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஆர்டர் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா தான் டிஃபைன் பண்ண முடியும். ஆர்டர் இஸ் டிஃபைன்ட் experimentally, but molecularity is a theoretical concept. மேம், இது எப்படி மேம் தியரிட்டிக்கலா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரியாக்ஷனே எடுத்துக்கலாம். சரியா? சோ இந்த ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டி என்னடா கண்ணா, இந்த 2NO plus O2 gives 2NO2 ஓட மாலிகுலாரிட்டி என்ன? இங்க ஆக்சுவலா மொத்தம் 3 ரியாக்டன்ஸ் யூஸ் பண்றோம், 2 NO ஒரு O2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் யூஸ்ட் இஸ் கால்ட் as மாலிகுலாரிட்டி. இங்க மாலிகுலாரிட்டி 3. புரிஞ்சுச்சா? சிமிலர்லி இந்த ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி என்னவா இருக்கும்? டக்கனா யோசி. இதோட மாலிகுலாரிட்டியை உங்களால டைரக்டா சொல்ல முடியாது. ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் சொல்ல முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் NO2 plus NO3. ஸோ அந்த ஸ்டெப்ல மாலிகுலாரிட்டி என்னவா இருக்கும்? மாலிகுலாரிட்டி இஸ் 1. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல N2O5 NO3 1 2 ரியாக்டன்ஸ் இருக்கு, அப்போ மாலிகுலாரிட்டி 2. ஸோ இப்படி ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாலிகுலாரிட்டி சொல்ல முடியும். ஓவரால் மாலிகுலாரிட்டி சொல்ல முடியாது. அண்ட் for simple reaction the total number of reactants is equal to molecularity. So molecularity ஒரு theoretical concept, orderங்கிறது experimental concept. Right. அடுத்ததா ஒரு order of the reaction பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். பட் மாலிகுலாரிட்டி
மாலிகுலாரிட்டி எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். பிகாஸ் ரியாக்டன்ட் கவுண்ட் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். 1 2 3 தானே கவுண்ட் பண்ண முடியும். -1 -2 கவுண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால a molecularity can never be negative, 0 or fractional. Okay va? And finally, order of a reaction is defined for both complex as well as elementary, but molecularity is not defined for complex reaction. ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை நம்மளால சொல்ல முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணா சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குன்னா இது பேஸ் பண்ணி क्वेश्चंस கூட வந்திருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். இப்போ அடுத்ததா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட், நீட்டுக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு क्वेश्चनோட கான்செப்ட பத்தி பேச போறோம். சரியா? இந்த क्वेश्चन நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. என்னடா இப்படி எல்லாம் கேக்குறானேன்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான क्वेश्चनக்கு கூட ஈஸியா இப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு நான் இப்ப சொல்லி தரேன். சரியா? ரைட். சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். இன் a complex reaction, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ல rate of a reaction is determined by slowest step. ஓகேவா? ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட ரேட்டை அதோட ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி? எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நான் முன்ன சொன்ன மாதிரி 2N2O5 gives 4NO2 plus O2 அப்படிங்கிற ரியாக்ஷன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல ஒரு N2O5 NO2 ஆகவும் NO3 ஆகவும் பிரியும். தென் இந்த NO2 வந்து செகண்டா இருக்கக்கூடிய N2O5 கூட சேர்ந்து நமக்கு ஒரு 3 NO2வையும் ஒரு ஆக்சிஜனையும் தர மாதிரி இருக்கும். இப்போ இங்க 2 ஸ்டெப் இருக்கா? இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட 2 ஸ்டெப்பை நம்ம எழுதி இருக்கோமா? இந்த 2 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது யாரு இதுல ரொம்ப ஸ்லோவஸ்ட். அவுட் ஆஃப் தீஸ் டூ this is the slowest step. கரெக்ட்டா? அப்போ ஸ்லோ ஸ்டெப்போட மாலிகுலாரிட்டி என்னங்கறத நீங்க பார்க்கணும். What is the molecularity of the step? ஒரே ஒரு ரியாக்டண்டா இருக்கு. அப்போ m is equal to 1. கரெக்ட்டா? அப்போ m is equal to 1. அப்போ இந்த ஸ்லோவஸ்ட் ரியாக்ஷன் ஓட reactant molecularity ஒண்ணுனா, then order of a reaction will probably be 1 and அதை வச்சு நம்ம இந்த ரேட்டை டிஃபைன் பண்ணணும்னா rate is equal to K N2O5 power 1. இப்படிதான் using the slowest step order of a reaction or rate of a reaction கண்டுபிடிக்கலாம். சரியா? சோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ரெண்டு விதமான क्वेश्चंस கேட்பான்டா கண்ணா. ஒன்னு ஆர்டர் கண்டுபிடிங்கன்னு கேட்பான். ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கோங்க, மாலிகுலாரிட்டி என்னன்னு பாருங்க, தட் இஸ் யோர் ஆர்டர். இதுவே ரேட் கண்டுபிடிக்க சொல்லுவான், ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லுவான். கேட்டான்னா அது அப்படியே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ரேட் கிடைச்சிடும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். இது இல்லாம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரியாக்ஷன்ல ஆர்டர் ஒண்ணா இருக்கு, பட் molecularity is greater than 1 இருக்கும்.
அந்த ரியாக்ஷனை தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். இங்க ஆர்டர் ஒண்ணுதான், பட் மாலிகுலாரிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்படி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸை நம்ம சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3 COO C2H5. இது வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு தரும். ப்ராடக்ட்டை விட்டுரு. இங்க ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் இவனை எழுதிப்பியா? எஸ், CH3 COO C2H5. தென் H2O எழுதிப்பீங்களா? H2O. ரேட் கான்ஸ்டன்ட் K. இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னடா கண்ணா? H2O ப்ராபப்ளி எங்க வந்தாலும் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? H2O கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ ஓவராலா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் 1. ஆர்டர் ஒன்று, பட் மாலிகுலாரிட்டி ஒன்னான்னு கேட்டேனா? இல்லை, ஏன்னா இங்க வாட்டரும் இருக்கு, இதுவும் இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மோஸ்ட்லி வாட்டர் பேஸ்ட் ரியாக்ஷனாக தான் வரும் கடா. ஏன்னா அந்த கேசஸ்ல தான் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வரும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா நம்ம ஆர்டர்ல வரக்கூடிய ஜீரோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதை பத்தி எல்லாம் பேசலாம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலாக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொல்றேன், ஒரு கான்செப்ட் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், concentration at time t for a zero order reaction is equal to initial concentration minus kT. இது இங்க இருந்து தான் வந்துச்சு. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கான். ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆல்சோ இந்த ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எல்லாம் நான் ஒவ்வொரு ஃபார்முலாவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போலாம், எப்படி வந்துச்சுன்னா. பட் அதெல்லாம் முக்கியம் இல்லை. தட் இஸ் a lot of burden to put in your brain. ஸோ அதனால தயவு செஞ்சு கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஷீட் கிரியேட் பண்ணிட்டு டெய்லி காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி, ஆர் அட்லீஸ்ட் காலையில, சாயங்காலம், நைட்டு, இந்த மாதிரி 3 நேரம் நீங்க அந்த ஃபார்முலாஸை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு வாரத்துல ஃபார்முலா எல்லாம் மைண்டுக்குள்ள சேர்ந்துடும். சரியா? ரைட். ஸோ இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்னு T12 கான ஃபார்முலா A0 divided by 2K. Always remember, in case of zero order reaction, அதோட rate is independent of concentration, but half life is dependent on concentration. First order க்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். First orderல rate is dependent on concentration, T12 is not dependent on concentration வரும். So note பண்ணிக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆல்சோ ஒரு ரியாக்ஷன் ஹை பிரஷர்ல ஜீரோ ஆர்டர்ல இருந்துச்சுன்னா, தென் லோ பிரஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்துடும். இது NCERT டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். அடுத்ததா இது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சில கிராஃப்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த கிராஃப், ஜீரோ ஆர்டர் கிராஃபுக்கு நான் ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன். ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிட்டா இது ஞாபகம் வரும். அந்த ஸ்டோரி என்னன்னா, நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு கான்சென்ட்ரேஷன் கம்மியானதுனால மார்க்கு கம்மியா வாங்க ஆரம்பிச்சிட்டான். இது நிறைய பேருக்கு அவங்க லைஃப்ல நடந்திருக்கும். மேபி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால மார்க் குறைஞ்சிருக்கும். கரெக்டா? எனக்குமே இது நடந்திருக்கு. ஸோ அதனால அதே மாதிரி ஜீரோ வாங்க ஒரு பையன் கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சு இறங்கி வந்துட்டான். மார்க்கு கம்மியாயிடுச்சு. மார்க்கு கம்மியானதும் வீட்டுல லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டுவாங்களா? லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டுவாங்களா? அந்த பையனுக்கு ஆல்ரெடி கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு, லெத்தார்ஜிக்கா தான் இருக்கான். அதனால அவனோட கான்சென்ட்ரேஷன்ல பெருசா மாற்றம் வர மாட்டேங்குது. இதத்தான் ரேட் வர்சஸ் கான்சென்ட்ரேஷன் கிராஃபுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைனலா ஒரு நல்ல டீச்சர், ஓகேவா, ஒரு நல்ல டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு, டே கண்ணா, நீ இப்போ இனிஷியலா கான்சென்ட்ரேட் பண்ணனாதான் வாழ்க்கையில இந்த ஹாஃப் மட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டனா, அதுக்கப்புறமா நீ வாழ்க்கையில நல்லா இருப்படா. இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்களே, உங்க அம்மா அப்பாவை எல்லாம் நீ நல்லா பாத்துக்கலாம், உன் டிபெண்டன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கலான்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த விஷயம்லாம் யாராச்சும் நம்மள்கிட்ட சொன்னாங்கன்னா, திட்டனா கூட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் இந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கு மேல படிக்காம இருப்போமா? அந்த பையனுக்கு சுருன்னு கான்சென்ட்ரேஷன் ஏறுது, செம்மையா படிக்கிறான், சூப்பரா மார்க் வாங்க. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் குறைக்கிறா, மார்க்கும் குறையுது. தென் வீட்ல லெஃப்ட் ரைட்னு திட்டுறாங்க, ரைட் ஃபார் ரேட், கான்சென்ட்ரேஷன் மாறல. தென் ஒரு நல்ல டீச்சர் இப்போ இந்த ஹாஃப்ல மட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் லைஃப்ல மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா உன் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா எல்லாரையுமே நீ நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுதான் ஜீரோ ஆர்டர் கிராஃபுக்கான ஸ்டோரி. சரியா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போனோம்னா rate is equal to k concentration A. Rate is dependent on initial concentration. T half க்கு or rate constant கான formula இதுதான். K is equal to 2.303 divided by T log of A naught initial concentration A concentration at that time. மூணாவது T half formula 0.693 by K. இங்க பாத்தீங்கன்னா T half is independent of concentration but உங்களோட rate is dependent on concentration. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஒரு பையனை எடுத்துக்கலாம். அவன் எப்பவுமே யாராச்சும் திட்டினாங்கன்னா ரேட்டுனா திட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம சொல்லுவோம்ல லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட்னு திட்டுறாங்கடா அப்படின்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட்டு தான் திட்டு. யாராச்சும் நல்லா படிக்கிற பையனை ஏன் மார்க் கம்மியாயிருச்சுன்னு திட்டினா அவன் சுருனுக்கும் வந்து பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை யாராச்சும் ஏதாவது லேசியா இருக்கிறதுக்கோ இல்ல சும்மா இருக்கலாம் வாடா அப்படின்னு சொன்னா அவன் அதுல அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டான். நெக்ஸ்ட், இதுவே இது நியூமரேட்டர்ல வருதா, இங்க டினாமினேட்டர் வர்றதுனால லேசியாலாம் இருக்க வேணாம். ஏதாச்சும் நாட் லேசி, ஏதாச்சும் ப்ரொடக்டிவா பண்ணலாம்னா அவன் திருப்பி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் அவனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த படிக்கிற ஃபேஸ்ல, லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிக்கிற ஃபேஸ்ல பக்காவா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் வாங்குவான். சரியா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய பையன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லயும், 0 மார்க் வாங்கக்கூடிய பையன் 0 ஆர்டர்லயும் அப்படின்னு வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே லைஃப்ல நல்லா தாண்டா வருவாங்க. சரியா? 0 மார்க் வாங்குறவனுக்கு என்ன வாங்க முடியாது, நீங்க இப்ப மார்க் கம்மியா வாங்குறீங்கன்னா வாங்க முடியாது, நான் லைஃப்ல முன்னேற முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? ஈவன் இஃப் யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் இன் 0 ஆர்டர் ஆர் த பர்சன் whom I said in first order, எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்க லைஃப்ல முன்னேற முடியும். நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் படிக்கிறது மட்டும்தான். லைஃப்ல உன்கிட்ட இருந்து எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துடலாம். சரியா? உன்கிட்ட காசு இருக்கா எடுத்துடலாம், ஹெல்த் இருக்கா அப்படிங்கிடலாம். உன்கிட்ட யாராச்சும் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன் கூட இருக்காங்களா அவங்கள கூட உன்கிட்ட இருந்து விளக்கிடலாம். ஆனா உன்கிட்ட இருந்து பிடிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் படிப்பு மட்டும்தான். அந்த எஜுகேஷன் மட்டும் உன்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாருனாலையும் என்ன பண்ணாலும் சரி நீ அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடலாம். ஏன்னா உன்கிட்ட எஜுகேஷன் இருக்கு. ஸோ எப்பவுமே எஜுகேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. படிப்பு முக்கியம் பிகிலே, படிப்பு முக்கியம். ரைட். அடுத்ததா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் கைனெட்டிக் எனர்ஜி. டெக்கனா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். பட் இதெல்லாம் டீடைல்டா படிக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever in a reaction we raise the temperature to 10 degree. Okay va? For every rise of temperature to 10 degree, be it Celsius, Kelvin or Fahrenheit, உங்களோட rate double ஆகும். Whenever you raise the temperature to 10 degree, உங்க rate double ஆகும். அப்போ ஒருத்தங்க என்கிட்ட வந்து கேக்குறாங்க, மேம் ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் 10 டிகிரில நடக்குது, அந்த ரியாக்ஷனோட டைமை நான் இப்போ 50 டிகிரிக்கு மாத்திருக்கேன். இனிஷியலா அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு 2. ஓகேவா? ரேட் வந்துட்டு 2. அப்போ ஃபைனல் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க ஃபைனலா தந்திருக்கக்கூடிய இந்த வேல்யூ எத்தனை டென்ஸ் ஆட் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்ப இங்க 10ல இருந்து 20, 30, 40,
50. டோட்டலா எத்தனை டிரான்சிஷன் இருக்கு? 1 2 3 4. ஆரோ மார்க் மட்டும் பார்த்தா போதும், நம்பரை பார்க்க வேணாம். 1 2 3 4 4 டிரான்சிஷன் இருக்கு. ரேட் 2ன்னு சொல்லிட்டா. அப்போ 2 to the power n, இங்க டிரான்சிஷன் 4, அப்போ 2 to the power 4 என்ன வேல்யூ வருமோ அதுதான் உங்களோட ஃபைனல் ரேட்டா இருக்கும். சோ இப்படி இந்த ஒரு ஈஸி கான்செப்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் பேஸ் கொஸ்டினை டேக்கிள் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் பேஸ் கொஸ்டினை டேக்கிள் பண்ணிடலாம். ரொம்ப யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே, இப்போ ஃபைனலா நம்ம கொலிஷன் தியரிக்கு வந்துட்டோம்டா கண்ணா. சூப்பர் ஈஸி கான்செப்ட், சூப்பர் ஈஸி கான்செப்ட். இதுல தான் நிறைய தியரிட்டிக்கலா क्वेश्चंस கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொலிஷன் தியரினா என்ன? as per collision theory, collision theoryல என்ன சொல்ல வராங்கன்னா, there must be effective collision in order to convert a reactant into a product. So ஒரு ரியாக்ஷன் நடக்கணும், ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறணும்னா இந்த ரியாக்டன்ட்ஸ்க்கு இடையே ஒரு எஃபெக்டிவான கொலிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இது கூடவே சேர்ந்து கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. So collision frequency is equal to number of collisions per unit time. Number of collisions per unit time. அப்போ நீங்க கேட்கலாம், மேம் எப்பவுமே gaseous reactionக்கு நீங்க ஒரு எக்ஸெப்ஷனை சொல்லுவீங்க, அப்ப அந்த gaseous reactionல என்ன நடக்கும்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever you consider a gaseous reaction, அந்த gaseous reactionல collision frequency should be very high. அது ரொம்ப ஹையா இருக்கணும், ரொம்ப ஹையா தான் இருக்கும். சரியா? அதாவது எவ்வளவு ஹையா இருக்கும்னா, I'll tell you an approximate value, நோட் பண்ணிக்கோங்க. It should be in 10 to the power 25 to 10 to the power 28 collisions per second per meter cube. புரிஞ்சுச்சுங்களா? And yes, effective collisions வேணும்னா C/A கான்செப்டுக்கு நாம போக வேண்டியது இருக்கும். அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் கொலிஷன் தியரி படி ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறணும்னா ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, எப்பவுமே ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ்க்கு சஃபிஷியன்ட் தேவையான எனர்ஜி இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன், அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட், sufficient energy na என்ன மேம்? Sufficient energy is none other than threshold energy, which is the minimum energy required for a reactant to become a product. ரெண்டாவது, proper orientation na என்ன மேம்? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கிறேன். சரியா? என்கிட்ட ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. let's say இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. இது கேஸ் நம்பர் 1. ரெண்டாவது கேஸ்ல இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு, இப்படி ஒரு மாலிகுல் இருக்கு. இது கேஸ் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு கேசஸ்ல எங்க ரியாக்ஷன் நடக்கும் மேம்? ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கா, அப்ப முட்டிச்சு ப்ராடக்ட் ஆயிரும்லன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட்ஸ் பக்கம் பக்கமா இருக்கிறதுனால they will attract each other. இங்க
attraction நடக்கும். பட் இங்க நெகட்டிவ் என்ஸ் இருக்கிறதுனால இங்க ரிப்பல்ஷன் நடக்கும். இதத்தான் நம்ம ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் சொல்றோம். சோ எங்க ரியாக்ஷன் நடக்கும்? ஆப்வியஸ்லி இங்க தான் ரியாக்ஷன் நடக்கும், இங்க ரியாக்ஷன் நடக்காது. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எண்ட் பக்கம் வருது பாத்தியா? இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஆல்சோ எனர்ஜியை பத்தி பேசும்போதுதான் ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னா அந்த ஃபேஸ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். பட் இதுவே ப்ராடக்ட் ரியாக்டன்டா மாறுதுன்னா அதை பேக்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ ஃபார்வர்ட் மைனஸ் இ பேக்வர்ட், ரைட்? அண்ட் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் எப்பவுமே எப்படி இருக்கும்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் எப்பவுமே நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, இட் ஷுட் பி நெகட்டிவ். அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச் ஷுட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கிளியரா? இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்ல கேட்டலிஸ்ட் பார்த்தப்போ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் பார்த்தோம். அப்படின்னா என்னங்கிறத பார்த்தலாம். ஓகேவா? ஸோ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜினா என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா உங்களோட ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும். கரெக்டா? எக்ஸோ எந்தோ பேஸ் பண்ணி மேபி ப்ராடக்ட் அப் ஆர் டவுன் இருக்கலாம், மாறலாம். இப்போ என் ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறுமான்னு கேட்டா கிடையாது. ரியாக்டன்ஸ் கொலைட் ஆகி தான் ப்ராடக்டா மாறணும். அப்போ இந்த கொலிஷன் நடக்கணும்னா, ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்கணும்னா எனக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும், which is called as threshold energy. இது ஒரு கிராஃப்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கிராஃப்னு வச்சுக்கோ. ஓகே, இப்போ ரியாக்டன்ட்டோட எனர்ஜி let's say 20 units, threshold energy 100 units. அப்போ the minimum energy required for a reactant to react, to collide, to react and form product is called as threshold energy. எனவே இந்த ரியாக்டன்ட் 20ல இருந்து 100க்கு போகணும். இந்த ரியாக்டன்ட் 20ல இருந்து 100க்கு போகணும். அப்ப எக்ஸ்ட்ராவா அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது? 100 minus 20 80. இந்த எக்ஸ்ட்ரா 80 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருந்தாதான் ரியாக்டன்ட் ஆக்டிவேட் ஆகி த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட்டுக்கு போகும். தட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி required for a reactant to be activated and to react or to reach threshold energy is called as activation energy. So ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா அங்க கொலிஷன் நடக்கணும், அங்க அவங்க கொலைட் ஆகணும், முட்டணும்னா அவங்களுக்கு ஒரு மினிமல் எனர்ஜி தேவைப்படும். அந்த மினிமல் எனர்ஜி தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. இப்போ ரியாக்டன்ட்டோட யூனிட் 20, த்ரெஷ்ஹோல்ட் 100. இது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் 80. இந்த 80 யூனிட்ஸை கொடுத்தாதான் ரியாக்டன்ட் த்ரெஷ்ஹோல்டையே ரீச் பண்ண முடியும். அந்த extra energy needed for a reactant to reach threshold point is called as activation energy. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இப்போ இந்த கான்செப்ட் கூடவே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ப்ளீஸ் நோட் இட் டவுன். collision theory is only applicable. CT na collision theory, சரியா? So collision theory is only applicable for bimolecular reaction. ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷன்ல தான் இந்த collision தியரியை பார்க்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதாவது பைமாலிகுலர் தியரினா என்ன அர்த்தம்? ரெண்டு ரியாக்டன்ஸ் இருந்துச்சுதான். ஓகே, ரெண்டு ரியாக்டன்ட்னால நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் பைமாலிகுலர் ரியாக்ஷன். இந்த பைமாலிகுலர் ரியாக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஈவன் சொல்யூஷன் ஸ்டேட்ல கூட இருக்கலாம். அப்படி நடந்தாலும் அந்த கொலிஷன் தியரிக்குள்ள கொண்டு வந்துடலாம். மற்றபடி யூனிமாலிகுலர், ட்ரைமாலிகுலர், டெட்ராமாலிகுலர் அதெல்லாம் இங்க கொண்டு வர முடியாது. கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இந்த கொலிஷன் தியரியில ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், which is
மேக்ஸ்வெல்ஸ் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன்ட்ட ஒரு செட் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்கு, லெட்ஸ் சே ஒரு 100 ரியாக்டன்ஸ் இருக்குன்னா இந்த 100 ரியாக்டன்ட்டுமே த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜில இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 80-90 மேக்ஸிமம் கவுண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் த்ரெஷ்ஹோல்ட் இருந்தாவே அங்க ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷனுக்குள்ள தான் போறோம். டேக்கனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த அரினியஸ் ஈக்குவேஷன் தேவை அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு மேம் இவ்வளோ கான்செப்ட் படிக்கணும்னு யோசிப்பீங்க. ஸோ சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அரினியஸ் ஈக்குவேஷன் இஸ் யூஸ்ட் டு டிஃபைன் the relation between rate constant and time using activation energy. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், அந்த ரியாக்டன்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணாதான் ரியாக்ஷனே நடக்கும். அப்போ ஒரு ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வச்சு இடையே உள்ள ரிலேஷனை சொன்னோம்னா அதுதான் அரினியஸ் ஈக்குவேஷன். அரினியஸ் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். இட் இஸ் K is equal to A power minus EA by RT. இதுல Kங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரேட் கான்ஸ்டன்ட். ஏங்கிறது என்ன, A is none other than அரினியஸ் கான்ஸ்டன்ட். இத frequency ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஆர் இன்னொரு பேரும் இருக்குடாக்கண்ணா, புக்ல இருக்கான்னு நான் கவனிக்கல. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். அதாவது இந்த எக்ஸ்போனன்ட்க்கு முன்னாடி வர ஃபேக்டர். ஓகேவா, ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். நெக்ஸ்ட் இந்த E பவர், E எக்ஸ்போனன்ட் உங்களுக்கு தெரியும். Eங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, Rங்கிறது ஓகே, Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் Tங்கிறது. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ இங்க உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போனன்ட் கொடுத்துருக்கான். எக்ஸ்போனன்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த ஈக்குவேஷனுக்கு லான் எடுக்கிறோம். அப்போ லான் K is equal to ln of A. லானும் ஈயும் கேன்சல் ஆயிரும், சரியா? லானும் ஈயும் கேன்சல் ஆயிரும். பவர் EA by RT இருக்கா? அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பவர்ல உள்ளது மட்டும் இங்க வந்துரும், மைனஸ் EA by RT. லான்ல நம்மளால வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாதுல்ல, கஷ்டமா இருக்கும்ல. சோ லான லாகா மாத்திடலாம். லான லாகா மாத்தணும்னா இங்க 2.303 log of K is equal to 2.303 log of A minus EA by RT. ஓகேவா? இங்க 2.303 எல்லா இடத்துலயும் வரதுனால divide the whole equation by 2.303. whole equationையும் divide பண்ணோம்னா இதுவும் கட் ஆயிரும், இதுவும் கட் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் நமக்கு K is equal to log of A. Sorry, log of K is equal to log of A minus EA divided by 2.303 RT அப்படிங்கிற ஃபார்முலா வரும். சோ இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். புக்லையும் கொடுத்திருப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? கிளியரா? இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். இது எதுவுமே நமக்கு தேவையில்லை, சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்கும். ரைட் ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த கான்செப்ட் வச்சு இதுல உள்ள வேல்யூஸ்க்கான டிபெண்டன்சிஸை எழுத பாக்குறேன், சரியா? ரைட்டா? இப்போ இங்க என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு நல்லா யோசிச்சு சொல்ல பாப்போம். இங்க இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கா? டெம்பரேச்சர் இருக்கா? சோ டெம்பரேச்சரை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் EA by RT இருக்கா? ஆப்வியஸ்லி ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கா? அதனா EA by RT னே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் A இருக்கா? நெக்ஸ்ட் K இருக்கா? A எடுக்க வேணா, அது கான்ஸ்டன்ட் தானே, சோ அதனால விட்டுலாம். K இருக்கா? ரேட் கான்ஸ்டன்ட் K இருக்கா? இதையும் எழுதிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா EA by RT என்ன ஆகும்? குறையும். EA by RT வேல்யூ இங்க நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ நெகட்டிவ்ல இருக்கிற வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா ஆப்வியஸ்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வேல்யூ கூடுமா? ரைட்? இப்போ 10 minus 7, 10 minus 5. இந்த -7 and -5 தான் இந்த EA by RT வேல்யூ. சரிங்களா? இந்த ஹோல் வேல்யூ. அப்போ மைனஸ்க்கு அப்புறமா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சர் கூடுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ரைட்? சோ அதனால whenever time increases rate constant also increases. இத கான்செப்சுவலா நான் சொல்லணும்னா இன்னும் உங்களுக்கு question aspectல இந்த ஒரு விஷயத்தை நான் உள்ள நினைக்கணும்னா please note it down. Whenever time is equal to infinity, at time is equal to infinity, k is equal to Arrhenius constant A. சரியா? Arrhenius constant A. ஆனா அந்த minus EA by RT ல அந்த வேல்யூ ஃபுல்லா என்ன ஆயிரும்? EA by RT anything power infinity will become 0. அப்போ obviously k becomes 0. Right? Then whenever t is equal to 0, k will also be equal to 0. இது A, t is equal to 0, k is equal to 0. புரிஞ்சுச்சுங்களா? இந்த கண்டிஷன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி டைரக்ட் கொஸ்டின்ஸ் நீட்ல கேட்டிருக்கிறான். இது இல்லாம லாஸ்டா கேட்டலிஸ்ட பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. புக்ல இருக்கும், ஒரு ஒன் லைன் சென்டென்ஸ் தான் அது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான், டி பிளாக்ல இருக்கக்கூடிய அயன், ஜிங்க், இந்த மாதிரி டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் கேட்டலிஸ்டா இருக்கும். என்ன காரணம்னா, ஒன்னு they have large surface area, ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா they have variable oxidation state. ஓகேவா? இப்போ மேங்கனீஸே பாத்துக்கிட்டீங்கன்னா +2 +3 +4 +5 +6 +7 சொல்லிட்டு வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனாலையும் ஒரு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனாலையும் தான் நம்மளோட டி பிளாக் எலிமெண்ட் கேட்டலிஸ்டா வருது. இது புக்ல கொடுத்துருக்கான். ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாம இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்படி கொஸ்டின்ஸ் வந்ததில்ல. பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏபிஎம்டிலாம் இருக்கும்போ ரேடியோ ஆக்டிவ் டிகே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ அதனால ரேடியோ ஆக்டிவ் டிகே பேஸ் பண்ண கான்செப்டை நான் சொல்லித்தரேன். Always noted down. Whenever a reaction, let's say hydrogen plus chlorine gives HCl. சரியா? ரெண்டு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ரியாக்ஷன் will be faster whenever it is occurring in the presence of radiation. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல இது ரொம்ப ஸ்லோ ரியாக்ஷனா இருக்கும், வேற செகண்ட் கேஸ்ல இது ரொம்ப ஃபாஸ்ட் ரியாக்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ரெண்டாவது, இது இல்லாம ரேடியோ ஆக்டிவ் டிகேல ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஆர் கான்செப்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வில்கெமி ஈக்குவேஷன். இதெல்லாம் புக்ல இருக்காதுடா, பட் ஸ்டில் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இஃப் இன் கேஸ் இதுல இருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான், ஜெயிலையும் கேட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, புக்ல இது இல்லை. ஃபர்ஸ்ட் வில்கெமி ஈக்குவேஷன். வில்கெமி ஈக்குவேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்பாவையும் உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட்டையும் ரிலேட் பண்ணும். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் கே. இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவதா உங்களோட ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான ஒரு ஃபார்முலா NT இஸ் ஈக்குவல் டு N0. இல்லைங்க, ஒரு புது பேஜ்ல எழுதி காமிக்கிறேன், இது கொச்சன்னு இருக்குல்ல, அதனால ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார் ரேடியோ ஆக்டிவ் டிகே இஸ். டேக்கண்ணா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ரேடியோ ஆக்டிவ் டிகே is always a first order reaction. Radioactive decay நாவே அது ஒரு first order reaction தான் இருக்கும். சரியா? சோ அப்படி இருக்கறச்சே radioactive decay எப்படி கண்டுபிடிக்கலாம்னா it is NT is equal to N0 e power
minus lambda t. இங்க மேம் என்னென்னமோ எழுதியிருக்கீங்களே அப்படின்னா என்ன மேம்னு கேட்டீங்கன்னா nt is number of nuclei after t. அப்போ n0 என்னவா இருக்கும்? n0ங்கிறது இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை, கரெக்டா? நம்பர் ஆஃப் இனிஷியல் நியூக்ளியை. இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆஃப்டர் இவ்வளோ டைம்க்கு அப்புறமா நம்மள்ட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் பாக்கி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் என்டி. என்டி கண்டுபிடிக்க n0e மைனஸ் லாம்டா டி. லாம்டாங்கிறது ஒன்றும் இல்லைடா கண்ணா, லாம்டா இஸ் அ டிகே கான்ஸ்டன்ட். ஒன்னு கொஸ்டின்ல டிகே கான்ஸ்டன்ட்னே கொடுத்துருப்பான், இல்ல ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருந்தாலும் அதை டிகே கான்ஸ்டன்டா நீங்க எடுத்துக்கலாம். k is equal to லாம்டான்னு எடுத்துக்கலாம். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? இதை இல்லாம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டி ஹாஃப் லைஃப்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் என்னன்னு தெரியும், 0.693 டிவைடட் பை நம்மளோட கே ஆர் ரேடியோ ஆக்டிவ்ங்கிறதுனால ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்கேன். கரெக்டா? நமக்கு ஆவரேஜ் டைம் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda ஆர் குழப்ப வேணாமே கேனே போட்டுறேன். சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியும், டி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1 by கேன்னு தெரியும். அதனால இந்த ஈக்குவேஷனை டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை டி ஆவரேஜ் அப்படின்னு எழுத முடியும். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டா கண்ணா. நான் இப்போ சொன்ன கான்செப்ட்ஸ் வந்துட்டு ஒரு சிலது இதெல்லாம் புக்கில் இருக்கும், பட் இந்த டி ஆவரேஜ் கான்செப்ட், அப்புறம் இந்த வில்கமி ஈக்குவேஷன், அப்புறம் இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகேக்கான ஈக்குவேஷன் இதெல்லாம் புக்கில் இருக்காது. பட் இதோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. பட் ஏபிஎம்டிலாம் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்கான். ஸோ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறமா ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு டேக் ரிஸ்க், அதனால தான் இதெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேவா? கிளியரா? So yes my dear, yes, with this we are winding up the session. So overall நம்ம chemical kineticsல என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாத்தையும் மாசா கிளாஸா முடிச்சிட்டோம். I hope you guys enjoyed this session and learnt a lot from this session. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மேம், இதே மாதிரி எங்களுக்கு வந்துட்டு போர்ட்ல எல்லாத்தையும் எழுதி டீச் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ்லாம் டீச் பண்ணுங்க, ஒரு கோர்வையா சொல்லித்தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. தட் வில் பி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் அஸ். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் டக்குன்னு அடிச்சுட்டு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நோட்ஸ் வேணும், இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லையும் நாங்கள் நோட்ஸ் அப்டேட்ஸ் கொடுப்போம். பிளஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் நோட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ எஸ் மை டியர், எஸ், வித் this we are winding up the session. அடுத்த செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். So until then, this is Pramila. I'm signing off. Bye bye. Take care and have a great day.